அனைவருக்கும் வணக்கம். நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவோம் ஜோதிடம். இந்த சேனலுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களின் அன்பான வரவேற்புகள். 2026 இந்த வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமையும் என அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதை பற்றி ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்களிடம் கேட்போமா? வணக்கம். நான் மயிலாடுதுறையிலிருந்து திரிபுர சுந்தரி. சாமந்தா சாஸ்ட்ரோ சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம்மா. இந்த வருஷம் அதாவது 2026 நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி அமையப்போகிறது, அப்புறம் பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும், எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது, எந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும், அதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்களேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன ராசி பற்றி. ஜென்மசனியின் பிடியில் இருக்கும் அந்த மீனராசி நேயர்கள், ஜென்மசனி அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் 7 வருஷம் 7.5 சனி அப்படின்லாம் பயப்பட வேணாம். பொதுவாக எல்லா ஜோசியரும் சொல்லுவாங்க 7.5 சனி 7.5 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு 4.5 மாதம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ராசியில் 2.5 வருஷம் அல்லது ரொம்ப அதிகபட்சமாக போனால் 3 வருஷம் அந்த சனி கிடக்கும். அப்படின்னாலும் நாம் பிறந்த நட்சத்திரப்படி அந்த பிறந்த பாதத்தின்படி ஒரு 4.5 மாதங்கள் தான் அந்த பாதத்தை கடக்கிறதுக்கு அந்த சனி எடுத்துக்கும். அதனால் அந்த 4.5 மாதங்கள் தான் கொஞ்சம் கெடுபிடியான கொஞ்சம் சிரமமான காலமாக இருக்குமே ஒழிய 7.5 வருடமும் நான் ஒன்றுமே செய்யக்கூடாதா, தொழிலே பண்ணக்கூடாதா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது வேறு மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பார்த்து பயப்படக்கூடாது. ராசிநாதனும் 10ஆம் அதிபதியுமாகிய குரு 10ஆம் இடத்தை தன் வீட்டை தானே பார்ப்பதும் 8, 12ஆம் இடங்களை பார்ப்பதும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான நிலை. அதாவது 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது, தன் வீட்டை தானே பார்ப்பது தொழிலில் நல்ல மேன்மையை தரும். இதுவரைக்கும் நீங்கள் தொழிலில் கொஞ்சம் சிரமப்பட்டு இருந்தாலும் இப்போ நல்லா தான் உங்களுக்கு தொழில் செய்பவருக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. 12ஆம் இடத்தில் இருக்கும் ராகுவை அந்த குரு பார்ப்பது வெளி இடங்களுக்கு பயணம் போகிறது, அதாவது வெளி ஊர்களுக்கு போகிறது, வெளி மாநிலங்களுக்கு போகிறது, அதிகமான செலவு செய்வது, ஏற்றுமதி இறக்குமதிகளில் நல்ல லாபம் எடுப்பது, இந்த மாதிரியான பலன்களை தான் கொடுக்கும். 10ஆம் இடத்தின் மூலம் நல்ல தொழிலில் நல்ல வருவாயையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். 8ஆம் இடத்தின் மூலம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல நிலையையும் இந்த மீனராசி நேயர்களுக்கு இப்போது இருக்கிற குரு கொடுத்துட்ருக்கு. இது ஜூன் மாதம் உச்சகுருவாக பயிற்சியாக போகுது. ராசிநாதன் உச்ச நிலையில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். உச்ச நிலையிலிருந்து தன் வீட்டை தானே பார்க்கிறார், அதாவது ராசியை தானே பார்க்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது குரு 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் ராசியையும் பார்க்குறது ஒரு ரொம்ப சிறப்பான நிலை. அதாவது பூர்வீகத்தில் நல்லவைகள் நடக்கும், தந்தைக்கு நல்லவைகள் நடக்கும், தந்தையால் நல்லவைகள் நடக்கும். உங்களுக்கு தந்தையார் எதுவும் கொடுக்கணும், ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு இதுவரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தார், அது தடைபட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்ல நிலையை நிறைவேறும். 11ஆம் பாவத்தின் மூலம் வெற்றிகள் கிடைக்கும், மூத்த சகோதரர்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கும். ராசியை பார்ப்பதால், அதுவும் உச்சகுரு ராசியை பார்ப்பதால் சகல நன்மைகளும் கிடைக்கும். எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றியாகும். அதுதான் உச்சகுருவோட பார்வை. சாதாரண குருவோட பார்வை வேறு, உச்சகுருவோட பார்வை வேறு. அதுவும் ராசிநாதனாகி ராசியை உச்சகுரு பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலைமை. இப்போ இந்த சொல்கிறாங்களே இந்த சனி ஜென்ம சனியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த நிலையெல்லாம் சுத்தமாக மாறி போயிடும். ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் ரொம்ப அற்புதமான நிலை இந்த மீனராசி நேயர்களுக்கு நடக்கும். மீண்டும் டிசம்பர் மாதத்தில் உச்சகுருவாக இருந்து திரும்ப சிம்மராசிக்கு பயிற்சி ஆகும்போது அப்போ ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு மறைகிறது அப்படின்னு சொன்னாலும் அது அமர்ந்திருக்கிறது ஒரு நட்பு வீடான சிம்மராசியில் தான் அமர்ந்திருக்கு. சிம்மராசியில் அமர்ந்து 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை பார்க்குறது தொழிலில் எந்த ஒரு சுணக்கமும் இல்லாமல் நல்ல விதமாக போயிட்டுருக்கும். அடுத்ததாக 2ஆம் இடத்தை பார்க்குது அப்படிங்கிறப்ப வருவாய் நல்ல விதத்தில் வரும். அப்போ தொழில் சிறப்பாக அமையும், வருவாய் நல்ல விதத்தில் கிடைக்கும், குடும்பம் மேம்படும், ஆரோக்கியம் மேம்படும். இதெல்லாம் உங்கள் வாக்கு பலப்படும். அதாவது நீங்கள் சொல்கிறது இதுவரைக்கும் உங்கள் வார்த்தை எதுலேயும் எடுபடலை அப்படின்னாலும் அதுக்கு மேலே நல்லவைகள் நடக்கும், உங்கள் வார்த்தையை மதித்து நடப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது மீண்டும் 12ஆம் இடத்தை அந்த குரு பார்க்குறது அப்படிங்கிறது, ஏன்னா இது வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்த ராகு அப்போ டிசம்பர் மாதத்தில் பயிற்சியாகி 11ஆம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு வர்றாருங்கிறது, 11ஆம் இடத்துல ஒரு பாவகரகம் இருக்கிறது நல்லது தான்.
5ஆம் இடத்தில் கேது இருக்கிறது குழந்தைகளுக்கு சில இடைஞ்சல்கள் இருக்கும். குழந்தைகளை கொஞ்சம் நல்ல விதமாக கவனிச்சுக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வர வாய்ப்புகள் உண்டு. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி குரு 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடம் 2ஆம் இடத்தையும் பார்க்குறது ஒரு நல்ல நிலை. ஆனால் இந்த வருஷம் ஜென்ம சனி நடக்குது, 7.5 சனி நடக்குதுன்னு யார் சொன்னாலும் பயப்படாதீங்க. இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுடைய சனியின் அந்த தாக்கம் அத்தனையும் குறையும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு சிறப்பான நிலை தான் நடந்துகிட்ருக்கு.